நாடகம். நாம் ஆத்மாக்கள். நமது ஆத்மாவில் பல பிறவிகளின் ரெக்கார்டிங் இருக்கின்றது. ஆதலால் இந்த டிராமா அழியாமல் ஓடிக்கொண்டே செல்கின்றது. மிகவும் மெதுவாக நகர்கின்றது. 5000 வருடங்கள் இந்த டிராமா இருக்கின்றது. பிறகு மீண்டும் தொடங்குகின்றது. சத்யுகம்தான் முதல் யுகம், பிறகு திரேதா, துவாபர, கலியுகம், பிறகு சங்கம யுகம். சத்யுகத்தில் ஒன்று ஒன்று ஒன்றில் ஆரம்பித்து பிறகு சங்கம யுகத்தில் முடிவடைகின்றது. அதாவது கலியுகத்தில் கடைசியில் தந்தை வந்து இந்த ஞானத்தை பிராமண ஆத்மாக்களுக்கு கொடுக்கின்றார். கொடுத்து தேவதைகளாக சத்யுகத்தில் ஸ்தாபனை செய்து விடுகின்றார். ஆக இந்த நாடகம் அழிவற்றதாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. ஆரம்பமல்லாமல் முடிவும் இல்லாமல் திரும்ப திரும்ப நடந்து கொண்டே ரிப்பீட் ஆக்கிக் கொண்டே இருக்கின்றது. இந்த நாடகத்தில் நாம் நடிகர்கள். அனைவருக்கும் விதவிதமான பாகங்கள் கிடைத்திருக்கின்றன. ஒருவருக்கு கிடைத்தது மற்றொருவருக்கு கிடைக்காது. முற்றிலும் அல்லது சில விஷயங்களில் மாறுபாடுகள் இருக்கின்றன. ஆகையால் இந்த நாடகத்தை நாம் என்ன செய்கின்றோமோ அது 5000 வருடங்கள் கழித்து மீண்டும் செய்வோம். நாம் என்ன பேசுகின்றோமோ, இப்பொழுது செய்கின்றோமோ, பேசுகின்றோமோ அது திரும்பவும் நடக்கும். ஆகையால் இப்பொழுது இந்த டிராமாவின் ரகசியத்தை புரிந்து கொண்டு நாம் இப்போது குஷியாக இருக்க வேண்டும். டிராமாவில் நாம் நடிகர்கள். இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் தந்தை வந்து நமக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். பிறகு சத்குருவாக ஆகி நம்மை வீட்டிற்கு அழைத்துச் செல்வார். அவர் தந்தையாக இருக்கின்றார், ஆசிரியராக இருக்கின்றார் மற்றும் சத்குருவாகவே இருக்கின்றார். ஆகையால் நாம் நடிகர்கள். இதை புரிந்து கொண்டு நாம் அனைத்து விஷயங்களிலும் காட்சிகளாக ஒரு சாட்சியின் பார்வை இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆத்மா என்று புரிந்து கொள்வோம். நாம் அனைவரும் நமது பாகங்களை நடித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களும் கூட அவர்களது பாகங்களை நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு ஞானத்தினால் நாம் எப்பொழுதுமே குஷியாக இருப்போம். எந்த விதமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மற்றும் மாயையினால் எந்த தடங்களும் வர முடியாது. அனைத்தும் விளையாட்டாக நாடக மேடையில் இருக்கின்றோம் என்ற உணர்வு இருந்ததென்றால் நாம் ஹீரோ ஆக்டர்களாக இருப்போம். இது நாடக மேடை. நாம் நடித்துக் கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களும் அவர்களது பாகத்தை நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற இந்த உணர்வு, இந்த நினைவு இருந்ததென்றால் நாம் சிறப்பாக நடிப்போம் மற்றும் அனைத்திலிருந்தும் பாதிப்பு அடையாமல் விடுபட்டு இருப்போம். ஏனென்றால் நாம் நாடகம் முடியும் பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். வீட்டிற்கு செல்வதற்காக நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நமது இந்த ஆடைகளை விழுத்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். டிராமா முடிவடைகின்றது. ஓம் சாந்தி.